வணக்கம், நான் உங்க பிரவீன். வெல்கம் டு தமிழ் மோட்டோ விளாகர். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவால இருக்கோம். கோவால இருந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து மும்பை போக போறோம். டைரக்டா மும்பைக்குள்ள போக போறோமா இல்ல மும்பை டச் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் லொகேஷனுக்கு வந்து போக போறோமா அப்படிங்கிறது நம்ம ஆன் தி வேல தான் வந்து டிசைட் பண்ணணும். என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மும்பைக்குள்ள வந்து போன நிறைய யூடியூபர்ஸ் ஏகப்பட்ட ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால நம்ம வந்து மும்பை சிட்டிக்குள்ள போகாம எப்படி பெட்டரா வந்து நம்ம நெக்ஸ்ட் லொகேஷனுக்கு வந்து டிராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து எல்லாத்தையுமே பேக் பண்ணியாச்சு, ரூமையும் வந்து வெக்கேட் பண்ணியாச்சு. டைம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 o'clock ஆகுது. வெயில் இப்பயே பயங்கரமா அடிக்குது, பயங்கர ஸ்வெட்டிங்கா இருக்கு. ஃபுல் டே வந்து பார்த்தீங்கன்னா கோவால இருந்தேன். அதுல பாதி நாள் வந்து பார்த்தீங்கன்னா வேலையிலே போயிடுச்சு, மீதி நாள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோரிங்ல போச்சு. ஸோ எக்ஸ்ப்ளோரிங் கொஞ்சமா தான் நான் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு ஆல் இண்டியா ட்ரிப் நான் பண்ணிட்டு இருக்கேன், அதுவும் சோலோவா. பண்ற ஒவ்வொரு சப்போர்ட் தான் என்னோட எனர்ஜி லெவலை ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ண போகுது. ஸோ மறக்காம அந்த லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் டச் பண்ணி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம கிளம்பியாச்சு. ஸோ நம்ம பைக்கை பாருங்கள், பக்காவாக பேக் பண்ணியாச்சு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு இடத்துல போட்டு எல்லாத்தையுமே ஒரு வழியாக ரெடி பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான், கிளம்ப வேண்டியதுதான். வெயில் வேறு பட்டையை கலப்புது. நம்ம ஊர் அளவுக்கு பயங்கரமான வெயில் அடிக்குதுங்க இங்கேயும். சீக்கிரமாக இந்த ஏரியாவை கிராஸ் பண்ணிடலாம், இதுதான் பெட்டர். அவ்வளோதான் கைஸ், கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து மும்பை போக போகிறோம். ஸோ இங்கேருந்து மும்பை 532 கிலோமீட்டர் காட்டுது, 523 கிலோமீட்டர் காட்டுது. பட் டிஃப்ரெண்ட் ப்ளஸ் ஆர் மைனஸ் 10 இருக்கும், அது வந்து பிரச்சனை இல்லை. ஸோ இந்த கோவா, இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே ரொம்பவே அற்புதமாக இருந்துச்சு. ஆனால் நிறைய ஸ்கேம் நடக்குது, கொஞ்சம் வந்து உஷாராக இருக்கணும். நீங்கள் கோவா வரீங்க அப்படின்னா தனியாக கூட வாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் எந்த ட்ராப்லையும் போய் மாட்டிக்காதீங்க, அவ்வளோதான். யார் வந்து என்ன பேசினாலும் நீங்கள் வந்து ஸ்கேம் மாதிரி தெரியுது, ரொம்ப வந்து கன்வின்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் பாட்டுக்கு கிளம்பிடுங்க, அதுதான் பெஸ்ட்டு என்னை பொறுத்தளவு. பட் அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் பிளேஸ், ஒண்டர்ஃபுல் பீச்சஸ், ஏகப்பட்ட விஷயங்கள். மறுபடியும் நம்ம வருவோம் கோவாக்கு. இப்போ வந்து பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ண டைம் இல்லை, பட் நம்ம வந்து ஃபுல்லாக கோவாக்குன்னு சொல்லிட்டு ஒரு நாள் வருவோம். அன்னைக்கு வந்து பயங்கரமாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், அதுக்காக தான் வெயிட்டிங்கு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த ஆல் இண்டியா ட்ரிப்பில் நாம் அடுத்து போக போகிற இடம் மகாராஷ்டிரா. நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், மகாராஷ்டிரா போயிட்டு அங்கே ஸ்டே பண்ண முடிஞ்சால் ஸ்டே பண்ணுவோம், அப்படி இல்லைன்னா எங்கேயாச்சும் பெட்ரோல் பங்க்கில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே வண்டியை நேராக அகமதாபாத் போயிடலாம். ஏன்னா அகமதாபாத் போயிட்டோன்னு வச்சுங்களேன், அடுத்து வந்து பஞ்சாப், ஜம்மு காஷ்மீர் தான். ஏன்னா நான் வந்து ரொம்ப வெயிட்டிங்கில் இருக்கேன், எப்படா வந்து அந்த மவுண்டன்ஸ் எல்லாம் வந்து பார்க்க போகிறோம், அந்த கிளைமேட்டை எப்போ வந்து ஃபீல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன காரணம், பயங்கர ஹாட்டாக இருக்குங்க இங்கே, சத்தியமாக முடியல, அவ்வளோ ஹாட்டாக இருக்குது. கிடைக்கிற இடத்துல தூங்கிட்டு கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு மேக்ஸிமம் வந்து நம்மளோட டார்கெட் லொக்கேஷன் போய் சேர்ந்துட்டான்னு வச்சுங்களேன், சும்மா ஜம்முன்னு இருக்கும், நல்லா இருக்குங்க. வெயில் தாங்க முடியல, ரொம்ப கொடூரமாக இருக்குது. ஸோ மும்பை ரோடு எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. நான் மேப்பில் பார்த்த வரையும் பைபாஸ் ரோடு மாதிரி காட்டுது. உண்மையிலே பைபாஸ் ரோடா இல்லை என்னன்னு எனக்கும் ஒன்றும் புரியல. 522 கிலோமீட்டரு பிரச்சனை இல்லை, இந்த ரோடு தான் ஃபாஸ்டஸ்ட்னு காட்டுது. சரி, ஒரு ரவுண்டு அழுத்தி பார்த்துருவோம். என்ன இப்போ கேரளாலே வண்டி ஓட்டியாச்சு, கேரளா ஃபுல்லாக அவ்வளோ மோசமான ரோட்லேயே நம்ம வந்து வண்டி ஓட்டிட்டு வந்துட்டோம். இதெல்லாம் நமக்கு ஏமாத்திரம், அடிச்சு கிளப்பிட்டு போயிட்டே இருப்போம். தாங்க நம்ம கோவா விட்டு எக்ஸிட் ஆகி மத்திய பிரதேஷ்குள்ள என்டர் ஆகிட்டோம், அதாவது மகாராஷ்டிராக்குள்ள என்டர் ஆகிட்டோம். ஸோ இங்கேருந்து மகாராஷ்டிராவோட எல்லை ஆரம்பமாயிடுச்சு. பெருசாக யாரும் நம்மளை ஸ்டாப் பண்ணலை, எந்த கொஸ்டினும் கேட்கல. மேபி நெக்ஸ்ட் வர்ற ஏதாச்சும் ஒரு செக் போஸ்ட்டில் நிப்பாட்டினாங்கன்னா மேபி ஏதாவது சான்ஸ் இருக்குது. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மகிட்ட எல்லாமே பக்காவாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்க இந்த ரூட் வந்து பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் ஃபாரஸ்ட்டு ப்ளஸ் மவுண்டன்ஸ் எல்லாம் கலந்து இருக்க மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப்பில் ரைட் பண்ணுறது உண்மையாலுமே ரொம்ப ஒரு ஜாலியான விஷயம். ஸோ மேலே ஏதோ ஒன்று இருக்குங்க, மேலே என்ன இருக்குது,
பட் ஆனால் அந்த ஏரியா க்ளோஸ்டில் இருக்கு. ரோடு எக்ஸ்ட்ரீமாக நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ஓகே. நிறையா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கு இங்கேயுமே கூட. பட் நாம் போக வேண்டிய டிஸ்டன்ஸை கரெக்டாக நம்ம ட்ராவல் பண்ணி போயிடுவோம்னு நினைக்கிறேன். ஸோ 100 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் வந்து நாம் ஒரு சின்னதாக ஒரு பிரேக் எடுத்துகிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணி போயிடுவோம். எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் இன்னைக்கு நைட்டுக்குள்ளே நாம் மும்பை ரீச் பண்ணிவிடுவோம். ஆனால் எக்ஸாக்டாக மும்பைக்குள்ளே நம்ம போவோமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியலை. ஏன்னா நமக்கு இருக்க டைம் ரொம்ப ரொம்ப கம்மி. நம்ம ரொம்ப சீக்கிரமாக வந்து டிஸ்டன்ஸ் எல்லாத்தையுமே வந்து கிராஸ் பண்ணணும். அப்போது தான் நம்மளால் வந்து டார்கெட் டைமில் எல்லா இடத்தையுமே வந்து கவர் பண்ண முடியும். பார்ப்போம். ஒரு செக் போஸ்ட் இருக்குங்க, எல்லா வண்டியும் பயங்கரமாக க்யூவில் நின்றுட்டுருக்கு. ஆர்டிஓ செக்கிங் நினைக்கிறேன் அநேகமாக. வெஹிக்கிள்ஸை தான் பயங்கரமாக செக் பண்ணுறாங்க. நம்மளை ஒன்றும் பெருசாக யாரும் ஸ்டாப் பண்ணல. ஓகே, முன்னோக்கி செல்வோம். லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் பைக்கில், அதுவும் சோலோவா இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங்காக இருக்குது. மக்கள், வாழ்க்கை முறை எல்லாத்தையும் வந்து நம்ம பார்க்கும்போது எல்லா இடத்துலையும் நம்ம பயப்பட தேவையில்லை அப்படின்னு தான் எனக்கு தோணுது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய மக்களும் நம்மள மாதிரி தான். அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு, அவங்க தினசரி வாழ்க்கை முறையை பார்த்துட்டு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. நாமளும் அப்படி தான். நம்ம குடும்பத்தோட நம்ம ஜாலியாக இருந்துட்டு இருக்கோம். நம்ம குடும்பத்தோட நாமளும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கோம். எல்லாத்தையும் பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். ஏன்னா கோவாவில் நிறைய பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. நம்ம சென்னை ஆட்கள் நிறைய பேர் நம்மகிட்ட பேசினாங்க, தமிழ் ஆட்கள் வந்து பேசினாங்க. அதே மாதிரி ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம தமிழால் ஒருத்தரே வந்து பார்த்தீங்கன்னா என்னை அப்ரோச் பண்ணி, அப்புறம் நீங்கள் கேட்ட எல்லாமே என்கிட்ட இருக்கு, வாங்க நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து பேசினாரு. ஸோ அதுதான் கொஞ்சம் வருத்தமான விஷயமா இருக்குது. ஸோ டூரிஸ்ட் ஸ்பாட்டில் இதெல்லாம் சகஜம்தான். அவங்க பிஸ்னஸ்க்காக பேசுகிறாங்க, காசுக்காக பேசுகிறாங்க. நாம தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அந்த வகையில் நீங்கள் கோவா பக்கம் போனீங்கன்னா மறக்காமல் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அவ்வளோதான் என்னோட அட்வைஸ். வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஸ்பீட் லிமிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 80 வச்சுருக்காங்க. ஸோ அதனால ஓவர் க்ரௌடாக இல்லாமல் ஸ்மூத்தாக வந்து ரோடு போயிட்டு இருக்கு. அங்கங்கே ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. சப்போஸ் நீங்களும் இதே மாதிரி ரூட்டை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வரலாம். ரோடு நல்லாவே இருக்கு, பக்காவாக வந்து டிராவல் பண்ணி போகலாம். என்ன மாதிரியே நிறைய ரைடர்ஸ் வந்து இப்போ என்ன கிராஸ் பண்ணி போகிறாங்க. இப்போ எனக்கு பின்னாடி ஒருத்தர் வந்துருக்காங்க, முன்னாடி ஒரு 5 பேர் போயிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கூட அப்படியே ஜாலியாக ஜாயின் பண்ணிட்டு இங்கேருந்து மும்பை வரையும் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து என்னோட ஆர்பிஎம் மீட்டரை வந்து செட் பண்ணி வச்சிருக்கேங்க. 7000 ஆர்பிஎம்க்கு மேலே போச்சுன்னா ரெட் கலர் லைட் எரியற மாதிரி. பட் நம்ம இந்த பைபாஸில் 60-70 போயிட்டு இருந்தோம் அப்படின்னா 500 கிலோமீட்டர் என்னைக்கு போய் சேர்றது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் 90+ வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அப்போ தான் நம்மளால இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து டிராவல் பண்ண முடியும். வந்து நம்ம டிராவல் பண்ணிட்டு இருந்தோம். சடனாக இப்போ ரைட்டு டேக் பண்ணி வேற ஒரு ரூட்டுக்கு நம்மளை கூட்டிட்டு போகுது. இது மவுண்டன்ஸ் ரூட் மாதிரி இருக்கு, மலை மேலே நம்ம போகிற மாதிரி. கிளைமேட்டும் ரொம்ப மோசமாக தான் இருக்குது. வெயில் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட இந்த மவுண்டைன் ரூட்டு செம்ம என்ஜாயபுளாக இருக்கும். பட் என்ன பண்ணுறது, இங்கேயும் அதே கஷ்டமான நிலமை தான். ஸோ இந்த ரோடு இன்னும் எத்தனை கிலோமீட்டர் போகும்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு நாம் இன்னும் போக வேண்டியது 350 கிலோமீட்டர் பக்கம் இருக்குது. சாரி, 380 கிலோமீட்டர் காட்டுது. இதுவரை 2 டைம் டிஸ்டன்ஸை மாற்றி காட்டிருச்சு. நம்ம கோவாலேருந்து கிளம்பும்போது ஒரு இதுக்கு டிஸ்டன்ஸ் காட்டுச்சு. இப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகி ஒரு டிஸ்டன்ஸ் காட்டுது. இன்னும் தெரில ஒன்றும். இந்த கூகுள் மேப்பை நம்பி போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை நடுத்தரில் தான் விடும் அப்படிங்கிறது 100% உண்மை. நமக்கு வந்து இந்த ட்ரிப்பில்
இந்த கூகுள் தம்பி இருக்காப்புல, நம்ம நிறைய இடத்துல வச்சு செய்ன்னு செஞ்சு விட்டாப்புல. இன்னும் என்னெல்லாம் செய்ய காத்திருக்காருன்னு வேற நமக்கு தெரியல. இந்த ரோடு ஏதோ ரூரல் ரோட் மாதிரி இருக்கு. அநேகமா இங்க இருந்து நம்மளை கூட்டு போயிட்டு இன்னொரு பைபாஸ்ல ஜாயின் பண்ணி விட்டா நல்லா இருக்கும். கூகுள் மேப்பு செம்மையா டென்ஷன் பண்ணி விட்டுருச்சு. இப்போ நம்மளை வந்து 2 ரூட் வந்து இப்போ நமக்கு காட்டுது. ஸோ நான் பாட்டுக்கு இந்த ரூட்டில் தான் போயிட்டு இருந்தேன். 364 கிலோமீட்ரு, 414 கிலோமீட்ரு இந்த ரூட்டில் போயிட்டு இருந்தேன். என்ன இங்கே பாருங்க, திரும்ப திரும்ப இந்த ரூட்டில் போக சொல்லிகிட்டே இருக்கு என்ன. இப்போ நான் எந்த ரூட்டை எடுத்து திரும்பி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க, இந்த இடத்துல கொண்டாந்து முடிச்சு இது பண்ண சொல்லுது. நான் ஆல்ரெடி வந்த ரூட்டில் திருப்பி போக சொல்லுது. நம்ம வந்து இந்த ரூட்டில் போகிறது தான் பெட்டர். நம்ம திருப்பிட்டு இப்படி போயிடலாம். ஸோ நீங்கள் வந்தீங்க அப்படின்னா பெஸ்ட்டு ரூட் எதுன்னு பார்த்து வாங்க. கூகுள் வந்து நம்மளை இப்படி தான் பயங்கரமாக கன்ஃபியூஸ் பண்ணோம். தேவையில்லாமல் என்ன ஒரு 5 கிலோமீட்டர் கூட்டிகிட்டு வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணேன்னா மறுபடியும் 5 கிலோமீட்டர் பேக்கில் வந்துட்டு ட்ராவல் பண்ணி போயிட்டு மறுபடியும் அந்த ஹைவேவை டச் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுதான் வந்து ஷார்ட்டாக காட்டுது 360 கிலோமீட்டர்னு. 360 கிலோமீட்டர்னா நாம் போயிட்டு இருந்த ஸ்பீடில் கண்டிப்பாக வந்து டிஸ்டன்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கும். ஏன்னா நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 100 கிலோமீட்டருக்கு மேலே கிராஸ் பண்ணி வந்துட்டோம். சரி, ஒரு சின்ன பிரேக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல நின்றுட்டேன். இப்போ மறுபடியும் நான் வந்த வழியிலே திருப்பி ரிட்டர்ன் போயிட்டு இந்த ஹைவேவை பிடிச்சி மறுபடியும் நான் ஹைவேலே போகணும். அதுதான் கரெக்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பக்கம் நிறையா வெஹிக்கிள்ஸ் போகுது. நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஏன் இந்த பக்கம் நிறையா மகாராஷ்டிரா ரெஜிஸ்டர்டு வெஹிக்கிள்ஸ்லாம் போகுது? ஒரு நம்ம தான் தப்பாக மேப்பை பார்த்துட்டு இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக என்னன்னா, இப்போ நம்ம போயிட்டு இருந்தோம் இல்லையா, அந்த டைரக்ஷனில் போனோம் அப்படின்னா அதுவும் மும்பைக்கு தான் போகும். பட் பூனே வழியாக போகும். நம்ம பூனே பிளான் பண்ணவே இல்லை ஆக்சுவலாக. அதுவும் இல்லாமல் டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 60+ கிலோமீட்டர்ஸ் வந்து ஜாஸ்தியாக வருது. அது ஃபாஸ்டஸ்ட் ரூட்டுன்னு தான் காட்டுது. பட் ஆனால் கிலோமீட்டர் ஜாஸ்தியாக வருது. அது கரெக்டாக இருக்காது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணோம்னா திருப்பி வந்த வழியிலே ஹைவேவை பிடிச்சி நம்ம பாட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கலாம். ஸோ அங்கே ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா ஆல்டர்னேட் ரூட் நம்ம எடுத்துக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ வரைக்கும் ப்ராப்ளம் ஆல்டர்னேட் ரூட் எடுக்க சொல்லி எதுவும் சொல்லலை. பட் ஷார்ட்டஸ்ட் ரூட்டு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி காட்டுதா, இல்லை ஒருவேளை நான் போட்டு வச்சிருக்க ஃபில்டர்ஸ்னால அந்த மாதிரி எதுவும் காட்டுதான்னு ஒன்றும் எனக்கு தெரியல. சரி, எது வந்தாலும் சரி பார்த்துக்கலாம் வாங்க. நைட்டு 10 மணிக்கு போய் ரீச் ஆகும்னு சொல்லுது. 10 மணிலாம் ஆகாது எனக்கு தெரிஞ்சு. நம்ம அதுக்கு முன்னாடியே போயிடுவோம். போயிட்டு நீட்டாக ஒரு இடத்துல ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த பயணத்தை வந்து நம்ம ஆரம்பிக்கணும். இப்படி மேப்பை பார்த்துட்டே உட்காந்துருந்தோம் அப்படின்னா நம்மளால் போக வேண்டிய இடத்துக்கு போக முடியாது. டைம் போயிட்டே இருக்கும். நமக்கு டைம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ரைடிங்கை பொறுத்தளவு நார்மலாக ரைட் பண்ணால் கூட ஓகே. பட் இந்த மாதிரி ஒரு லாங் ஸ்ட்ரெச் அப்படின்றப்போ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக நிறைய விஷயங்கள் வந்து டிசைட் பண்ணுவோம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா வந்துட்டு இருந்த அதே பைபாஸ்லேயே போக ஆரம்பிக்கலாம். அதான் கொஞ்சம் பெட்டர். இது ஏதோ கொஞ்சம் ரூரல் மாதிரி இருக்குது இந்த ஏரியா. இது ஃபுல்லாகவே எம்ஹெச் அப்படின்றதுனால மகாராஷ்டிராவோட ஏரியா கார்ஸ் நிறையா வந்து ஓடிட்டு இருக்கு. நான் அதை பார்த்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஸோ அந்த மிஸ்டேக் வந்து நீங்கள் வந்தீங்கன்னா தயவு செஞ்சு பண்ணாதீங்க. Me, there is a 2 route showing me. Go to Bombay, right? Yeah, Mumbai, Navi Mumbai. So this route is directly heading to Mumbai, and this one is connecting to Pune. Go through this track. This is better. So this route is better. Yeah, this is better because ahead, if you follow this route, there is a lot of road work is going on. That's why both Apple Map and Google Map showing this route only. Yeah, go through this route. Yeah. Go through Pune. Okay. Thank you. No worries. Thank you, sir. பரவாயில்லைங்க, நம்ம கூட தான் அவங்க கோவாலேருந்து வந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட தான் ஹெல்ப் கேட்டிருக்கோம். பரவாயில்ல. ஸோ அந்த ரோடை விட இந்த ரோடு வந்து பெட்டராக இருக்குமாமா.
ஸோ இந்த ரூட்டே வந்து அவங்க எடுத்து போக சொல்கிறாங்க. அப்பா பைக்கர் கம்யூனிட்டி கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்கும் ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்க. பாருங்க, நான் வந்து திருப்பி அந்த ரூட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் நான் டிசைடே பண்ணிட்டேன். தேங்க் காட் இவங்க வந்ததுனால நமக்கு ரூட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. ஸோ யோசிக்காமல் நம்ம இந்த ரூட்லேயே போகலாம். பிகாஸ் அங்கே ரோடு ஒர்க் வந்து போயிட்டு இருக்கிறதுனால ஷார்ட்டஸ்ட் ரூட்டுன்னு கூகுள் காட்டினாலும் கூட நம்ம ரொம்ப ஸ்லோ டவுன் ஆகிடுவோம். 350 கிலோமீட்டருங்கிறது ஆல்மோஸ்ட் நான் வந்து கொஞ்சம் டே அண்ட் நைட்டாக ஸ்ட்ரெச் பண்ணுற மாதிரி ஆகிடும், கேரளாவில் நடந்த மாதிரி. ஸோ அது வேண்டாம். எக்ஸ்ட்ரா ஒரு 50-60 கிலோமீட்டர் இருந்தாலும் கூட என்னால் ஈஸியாக இங்கேருந்து அங்கே போய் ரீச் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ பூனே போக வேணாம் நான் நினச்சேன். கடைசியில் பார்த்தா தம்பி நீ பூனே வந்து தான்ப்பா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் ஒரு பிளானை போட்டார் போல். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிளானில் வந்து ஒரு பிளான் இருக்கும், பிளான் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் ட்ராவலை பொறுத்தளவு. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ நாம் வந்து நம்ம வேலையை கரெக்டாக செஞ்சுட்டே இருப்போம். ரோடு என்ன இப்படி இருக்கு? ஓகே, ஸோ நம்ம ரொம்ப நேரமாக ஒரு இடத்துல நின்று இருந்தோம் இல்லைங்களா, அந்த வழியாகவே நம்ம ட்ராவல் பண்ணி போயிடலாம். பாருங்க, இந்த மரம் எல்லாமே ஃபுல்லாகவே வந்து அந்த கேஷ்யூ நட்டு. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாகவே கல்டிவேட் பண்ணுறாங்க. மகாராஷ்டிராலாம் நிறையா கல்டிவேட் பண்ணுவாங்க போல இருக்கு. அந்த மரம் தான் ஃபுல்லாக இருக்குது. அந்த பழத்தோட வாசனை இருக்குது பாருங்க, மஞ்சள் கலரில் அந்த பழம் இருக்குங்க, முந்திரி. அவ்வளோ வாசனையாக இருக்குது இந்த இடத்துல ட்ராவல் பண்ண போது. கோவாலே நிறைய கேஷ்யூ நட் ஷாப்ஸ் இருந்துச்சுங்க, ஹோல்சேல் ஷாப்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ மகாராஷ்டிராவில் கேஷ்யூ நட் ரொம்ப அதிகமாக கல்டிவேட் பண்ணுவாங்க போல. இந்த ரோடு பாருங்க, ஏதோ காட்டு ரோடு மாதிரி இருக்கு. ஆனால் மவுண்டனில் மேலே ஏறி திருப்பி நான் கீழே இறங்கிட்டு இருக்கேன், ஏறி இறங்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. அப் அண்ட் டவுனா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கு. அப்புறம் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெஹிக்கிள்ஸ் வருது. திடீர்னு பார்த்தா ஆட்கள் நடந்து போகிறாங்க. நம்மளை தவிர வேறு யாருமே இந்த ரோட்டில் இல்லை, நம்ம தான் தனியாக போயிட்டுருக்கோம். நம்ம போயிட்டுருக்க இந்த ரூட்லேயே பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஒன்று இருக்குது. ஸோ அங்கே வந்து நம்மளால் இப்போ போக முடியாது, அது ஒரு பெரிய ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு. இந்த மலை வந்து அப்படியே ஒரு கோட்டை மாதிரியே இருக்குது மேலே, அப்படியே கண்டினியூ ஆகுது பாருங்க. எவ்வளோ தூரத்துக்கு கண்டினியூ ஆகுதுன்னு பாருங்க. நம்மளை சுற்றி அப்படியே சரௌண்டட் பை மவுண்டன்ஸ் தான், செம்மையாக இருக்குது. ஸோ நம்ம அந்த வழியாக தான் போக போகிறோம்னு நினைக்கிறேன் அநேகமாக. மேலே போயிட்டு டோட்டல் சரௌண்டிங்ஸ் என்னன்றதை அப்படியே நம்ம பார்ப்போம். அங்கே பாருங்கள், ஆல்ரெடி வெஹிக்கிள்ஸ்லாம் போயிட்டுருக்கு. செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க இந்த மவுண்டன்ஸ்லாம் பார்க்குறதுக்கு, சான்ஸே கிடையாது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்த ரோடு கூட கொஞ்சம் மோசமாக இருந்துச்சு. இந்த மவுண்டன்ஸ் ரோடு வேற லெவலில் இருக்குங்க. இங்கே என்னன்னா டவர் வந்து ஒர்க் ஆகலைங்க, ஏர்டெல் ஒர்க் ஆகலை, ஜியோ வந்து விட்டு ஒர்க் ஆகுது. ஸோ நம்ம கரண்ட்டில் எங்கே இருக்கோம் அப்படின்னா அனுஷ்காரா காட் அப்படிங்கிற இடத்துல இருக்கோம் நம்ம. ஸோ இந்த மவுண்டன்ஸ் பேர் வந்து அனுஷ்காரான்னு நினைக்கிறேன். வாவ், செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க, சான்ஸே கிடையாது, வேற லெவலு.
என்னன்னே தெரில, ரெட் கலரில் காட்டுது மார்க்கு. இப்போ பங்கமா டிராஃபிக் ஜாம் ஆகிருக்கு போலயே. என்னங்க நம்ம நினைச்சது ஒன்று. ஓகே, நமக்கு கேப் இருக்குது. என்ஜாய். கிடைக்கிற கேப்பை யூஸ் பண்ணிக்க வேண்டியதாங்க. அடுத்து வேற எங்க கேப் கிடைக்குதோ அந்த கேப் வழியே எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான். சிம்பிள், அவ்வளோதான். வந்தாச்சு பாருங்க, கொஞ்சம் தூரம் கிடைக்கிற கேப்பு வழி விட்டாலும் சரி உள்ளேனாலும் சரி பூந்து போக வேண்டியதுதான். அவன் கேட்குறான், எல்லா ஊரும் நம்ம ஊர் உருவாதீங்க, நம்ம டூல்ஸ் அத்தனை பேர் அசைவம் ஒரே மாதிரி சிங்க்கு. ஹைவே தானே, ஏன் இவ்வளோ மோசமா டிராஃபிக் ஜாம் ஆகுது? பாருங்களேன், கண்ணாபுரம் கார் ஓட்டுறாங்க எல்லாரும். காரும் சரி வெஹிக்கிள்ஸும் சரி. நல்லதா போச்சு நாம போட்ட இந்த லைட்டிங். யாருக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ நமக்கு கரெக்டா யூஸ் ஆகுது. நாம போயிட வேண்டியதான் புந்து புந்து. ஐயோ, எவ்வளவு தூரத்துக்கு காட்டுது? கிலோமீட்டர் கணக்கு காட்டும் போலயே. கிழிஞ்சுது. மும்பை டு சத்தாரா ஹைவே. கொள்ள கொள்ள கும்முன்னு போகுது. ப்ரோ இப்படிதான் இருக்குமோ மும்பை போற வரைக்கும்? ஏண்டா, மும்பைல டிராஃபிக் ரொம்ப மோசம்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்காக மும்பை ரோட்லயே இவ்வளோ டிராஃபிக்கா? ஆ, பூந்து பூந்து போயிட வேண்டியதான், வேற வழியே இல்லை. பெட்ரோல் அடிக்க இவ்வளோ இடம் இருக்கு, எவ்வளோ வண்டி வெயிட்டிங்ல இருக்கு, இத்தனை பேர் நின்றுட்டு இருக்காங்க. ஒரு பைய கூட பெட்ரோல் அடிக்க மாட்டான். எல்லாம் திமிரு. இதுவே நம்ம ஊர் ஆளுங்க ஓடி ஓடி வேலை பார்க்குறாங்க, அதுக்கே கழுவி கழுவி ஊத்துறோம். இங்கெல்லாம் மதிக்க கூட மாட்டுறாங்க. ஏதோ ஏதோ ஓசியில் பெட்ரோல் அடிக்கிற மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. நான் சொல்றது ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. வாவ், சும்மா தெரியா இருக்கு, செம்ம. இது வந்து நம்ம கிராஸ் பண்ற செகண்ட் டனல். நம்ம டிராவல் ஆரம்பிச்சு நம்ம டனல்ல டிராவல் பண்றது இது வந்து 2வது டைம். எனக்கு தெரிஞ்சு நம்ம ட்ரிப்பு முடிக்கிறதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய டனல்ஸ் வந்து நம்ம கிராஸ் பண்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். வங்கமா இருக்கு. 2 லைன் டனல் அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. மறுபடியும் டனல் எதுவும் இருக்கா? இல்ல. ஓ, கிரேட் கிரேட் கிரேட், சமங்க. மலையை குடைஞ்சு ஒரு பெரிய டனல் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம புனேக்கு வந்து ரீச் ஆக போறோம். ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு நாம இந்த லாங் டிரைவ்லாம் பண்ணி நம்மளோட டெஸ்டினேஷன் நோக்கி போயிட்டு இருக்கோம். ஸோ என்னடா பிரவீன், எங்க எல்லா பக்கமும் போற பட் எதையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ண மாட்டேற அப்படின்னா, நம்ம போட்டிருக்கிறது 40 days பிளான் தான். ஸோ அதனால நம்ம வந்து மேக்சிமம் டிஸ்டன்ஸை கவர் பண்ணிட்டு மேக்சிமம் ஸ்டேட்ஸை வந்து கவர் பண்ண போறோம். ஸோ அதுக்காக தான் நம்ம இவ்வளோ தூரம் டே அண்ட் நைட்டு கூட நம்ம ஓட்டுறதுக்கு காரணம் வந்து அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு மும்பையில் சீப் அண்ட் பெஸ்ட்டாக நிறையா ரூம்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நல்ல ரூமாக பார்த்து மும்பையில் போயிட்டு போட்டு கவுந்துட வேண்டியது தான். ஸோ கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தூங்கி எழுந்திரிச்சு மார்னிங் அப்படியே கிளம்பிட வேண்டியதுதான். எல்லாத்தையும் கலட்டி மாட்டிட்டு இருக்கிறதுக்கு டைம் இல்லை. போயிட்டு தூங்கிட்டு ஒரு குளியலை போட்டு காலைல ஃப்ரெஷ்ஷா மும்பையில இருந்து அகமதாபாத் கிளம்பிடலாம். சூப்பரா இருக்குங்க. பாருங்க இவ்வளவு தூரம் சூப்பரா ரோட் போட்டிருந்தாங்க. இப்ப ஹைவே ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எனக்கு ஹைவே ஒர்க் ஸ்டார்ட் ஆகும் போதெல்லாம் எனக்கு தாங்க பக்கீர் பக்கீர்னு இருக்கு.
ஏன்னா நம்ம நமக்கு நேரம் வந்து அதிகமாயிட்டே இருக்கு. இங்க பாருங்க, எக்ஸ்பெக்டட் டைம் வந்து ஆக்சுவலாக 12 o'clock மேலே காட்டிட்டு இருக்கு. நம்ம வந்து டிராவல் பண்ண இந்த ஸ்பீடில் வந்து நம்ம போயிருந்தோம் அப்படின்னா எக்ஸ்பெக்டட் டைம் வந்து நம்ம நினச்ச மாதிரி போயிருக்கலாம். இட்ஸ் ஓகே, இப்போயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம எவ்வளோ தூரம் ஸ்ட்ரெச் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் ஸ்ட்ரெச் பண்ணலாம். பட் எனக்கு என்ன ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம் அப்படின்னா, நான் எந்த சிட்டியெல்லாம் இது வரைக்கும் நான் போனதே இல்லையோ லைஃப்பில், அந்த எல்லா சிட்டியையும் இப்போ நான் வந்து அசால்ட்டாக கவர் பண்ணிகிட்டு இருக்கேன் பை ரோட். இவ்வளோ தூரம் வந்து வருவேன்னு சத்தியமாக நான் நினைச்சதே இல்லை. பட் வரணும் அப்படிங்கிற ஒரு வெறி இருந்துச்சு எனக்கு. ஆல் இண்டியா ட்ரிப் நம்ம போகணும், எல்லா இடத்தையும் பார்க்கணும். நம்ம இந்தியாவில் தான் இருக்கோம், இந்தியா ஒன்றும் வெளிநாடு கிடையாது. ஃபஸ்ட்டு இந்தியாவே சுற்றி பார்க்கலன்னா அப்புறம் எங்கே போய் நம்ம வெளிநாட்டில் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம்? இப்படிலாம் வந்து பல தாட்ஸ் ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ அதோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம ஆல் இண்டியா ட்ரிப்பு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. எல்லா ஸ்டேட்லேயுமே நமக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. மகாராஷ்டிராக்குள்ளே மட்டும் நம்மளை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாங்க, கொஞ்சம் மேலையும் கீழையுமே பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் ஹைவேல ரைட் பண்ணிட்டு போன ஒரு சிலர் வந்து நமக்கு தம்ஸ் அப் கொடுத்துட்டு போனாங்க, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளும் அவங்களுக்கு தம்ஸ் அப் கொடுத்துருந்தோம் நிறைய பேத்துக்கு, ரைடர்ஸ்க்கு. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பயங்கரமான டிராஃபிக் ஜாமுங்க, சரியான டிராஃபிக் ஜாம். எந்த சைடுமே பூந்தே போக முடியல. மேப்லேயுமே எல்லா சைடுமே ரெட் கலரில் காட்டுது. எல்லாம் ஜம்முன்னு க்யூவில் நின்றுட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் பழக்கம் போல். நமக்கு இவ்வளோ பெரிய டிராஃபிக் ஜாமை பார்த்தாலே அலர்ஜி. நமக்கு சிக்னல்னாவே அலர்ஜி. எவ்வளோ நேரம் சிக்னலில் நிற்கிறது? இந்த சிக்னல் பிரச்சனைக்காக தாங்க நான் சென்னைக்கு இந்த சிக்னல் பிரச்சனைனால தாங்க நான் வந்து சென்னை, பெங்களூர்லாம் வந்து வேலைக்கே போகல. சபா, இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஆல் இன் த கேம். இங்கே பாருங்க, இங்கேன்னு போகலாம். ஒரு டனல் வந்துருச்சு. நாம இப்போ பூனேக்குள்ளே என்ட்ராக போகிறோம். ஸோ பூனேக்குள்ளே போகிற முக்கியமான ரோட்டில் இங்கே ஒரு டனல் இருக்குது. ஸோ பாருங்கள், இந்த டனல் வந்து ரொம்ப பெருசுன்னு நினைக்கிறேன். ஸோ 2-வே ரோடே ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ இந்த டனலோட பேர் என்னன்னா நியூ காட்டுராஜ் டனல். 1338 மீட்ரு, கிட்டத்தட்ட வந்து 1.25 கிலோமீட்ரு அடிச்சு நாக் அவுட் பண்ணுவோம். எல்லாரும் பாருங்க, ஸ்பீடு லிமிட்டு 60, 80, 80. ஸ்பீடு லிமிட்டை பேஸ் பண்ணி நம்ம எந்த லைன் வேணாலும் போய்க்கலாம். ஸோ 80ல் போகணும்னா சென்டரு, இதில் வந்து 80 தான் மெயின்டைன் பண்ணணும், கம்மியாக மெயின்டைன் பண்ணக்கூடாது. 60 மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம உள்ளே போய்க்கலாம் லெஃப்டில். சும்மா எல்லாரும் பறக்குறாங்க, நம்ம கொஞ்சம் என்ஜாய் பண்ணிகிட்டே போவோம். ஒப்பா, மேலே பெரிய பெரிய டர்பன்ஸ்லாம் வச்சு உள்ளுக்குள்ளே காற்றெல்லாம் கொண்டு வர்றதுக்கு வழி செஞ்சுருக்காங்க. அந்த சத்தம் கேட்குதா? ஸோ அஃபிஷியலி நாம் இப்போ மும்பைக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு. ஸோ கொஞ்சம் ஓகே. ஸோ கொஞ்சம் பேட்ரிலாம் சார்ஜ் பண்ணதுனால நிறைய வீடியோஸ் எடுக்க முடியல. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான நிறையா விஷயம் நடந்துச்சு, நிறைய சம்பவம்லாம் நடந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பூனேக்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ்பிரஸ் ஹைவே இருக்கு இல்லையா, இந்த எக்ஸ்பிரஸ் ஹைவேல வந்து 2 வீலர்ஸ் அலோடு கிடையாது, 3 வீலர்ஸ் அலோடு கிடையாது. யாரும் அதில் நடந்து போகக்கூடாது. ஒன்லி வந்து ஸ்பீடாக போகிறவங்களுக்கான வே தான் வந்து அது. ஸோ நம்மளை வந்து கூகுள் மேப் வந்து எக்ஸ்பிரஸ் வே வரையும் கூட்டு போயிடுச்சு. நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, கூகுள் மேப்பை வந்து 2 வீலர்லேருந்து காருக்கு மாற்றி வச்சுருந்தேன். ஸோ நம்மளை வந்து காராக கன்சிடர் பண்ணி அந்த வேக்கு கூட்டு போயிடுச்சு. சரி, அங்கே தான் அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பூனேலேருந்து மும்பை வரலான்னு சொல்லிட்டு மறுபடியும் பூனேயோட எக்ஸ்டென்ஷனில் வந்து ஒரு 2 டனல் வரும். ஸோ அந்த டனல் பக்கம் போனால் அங்கேயும் அதே காமெடி தான். 2 வீலர் வந்து அலோடு கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து மும்பைக்கு வரீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரூட்டே தெரியாது மும்பையில். எது வந்து நார்மல் வே, எது வந்து எக்ஸ்பிரஸ் ஹைவே, எது வந்து சிட்டி வே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எதுவுமே தெரியாது. லோக்கலில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அங்கங்கே ஹைவே டிபார்ட்மெண்ட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போலீஸு, இவங்கெல்லாம் வந்து அந்த அந்த எக்ஸ்பிரஸ் ஹைவே அந்த மாதிரி இடத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ரெடியாக இருப்பாங்க. சப்போஸ் நம்ம தப்பான டைரக்ஷன் வந்து போயிட்டோம் அப்படின்னா
அவங்க வந்து நம்மளை கைட் பண்ணுவாங்க. இது வரைக்கும் ஒரு 3 பேர் வந்து நமக்கு எக்ஸ்பிரஸ் ஹைவேவில் போகாமல் டூ வீலர்ஸ் அலோவ் பண்ணக்கூடிய வேலை வந்து போகிறதுக்கு வழி காட்டினாங்க. அதுக்கப்புறம் நான் கூகுள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, ஸோ இதுதான் வந்து மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மும்பை மண்ணிலையும் காலை வைத்து விட்டோம்.